வெள்ளைக்குட்டை வில்லேஜ் ஃபுட் சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பொன்னாங்கண்ணி பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு 100 கிராம் பாசி பருப்பு ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இப்போ குக்கரில் போடுறேன். இது கூடவே நல்லா ஒரு 2-3 தரம் நல்லா கழுவி அலசி எடுத்து பொன்னாங்கண்ணி கீரையை போட போகிறேன். ரெண்டுமே ஒன்றா சேர்த்து போட்டுடலாம். சிறுபருப்புன்றதுனால சீக்கிரமே வெந்துடும் ரெண்டும். இந்த கீரையை அப்படியே தண்டோடு போட முடியாது, வெறும் கீரையை மட்டும்தான் பறித்து போடணும். நான் நைட்டே சுத்தம் பண்ணி வச்சுட்டேன், காலையில் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ரசத்துக்காக தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கிறேன். இந்த பருப்பும் கீரையும் வெந்து வடித்து எடுக்கிற தண்ணியும் ரசம் வச்சிட போகிறோம். இது வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நல்லா கிளறி விட்டுடுறேன். பருப்பு கீரை ரெண்டும் சேர்ந்து வெந்து வந்துடும். இப்போ நம்ம அந்த கீரை தண்ணிக்கு புளியை ஊற வச்சிடறோம். இதுக்கு ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இது ரெண்டையும் கழுவி ஊற வச்சிடுறேன். இப்போ கீரை வெந்துடுச்சு, அதை பார்த்து வடித்து எடுத்துடலாம். நல்லா வெந்து வந்துடுச்சு, பருப்பும் வெந்துடுச்சு, கீரையும் வெந்துடுச்சு. இப்போ இந்த பருப்பும் கீரையும் வெந்து வடித்த தண்ணியில் தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம். முதல்ல கீரையை தாளிச்சிடுறேன். இதுக்கு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கடுகு பொரிஞ்சு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்ததும் ஒரு 6 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கிறேன். இதையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அது நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிடலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது வதங்கட்டும், அதுக்குள்ளே புளியை கரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஊற வச்ச புளிக்கு 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்துடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. கூடவே நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற பூண்டு அதோடு சேர்த்து வதக்கிட்டு தேங்காயும் அதோடவே சேர்த்து வதக்கிடலாம். நம்ம தேங்காய் இதோடு சேர்த்து வதக்கணுன்னா நம்ம மதியம் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றனாலும் கீரை கெடாமல் இருக்கும். உடனே சாப்பிட்றதுனா அப்படியும் சேர்த்துக்கலாம் வதக்காமல். இப்போ கீரையும் பருப்பும் இதோட சேர்த்துடலாம். நான் இந்த கீரை வேகும்போது உப்பு போடல, இப்போது தூள் உப்பு இதோடு சேர்த்து நல்லா கிளறி எடுத்துடுறேன். இப்போ இந்த மசாலாவும் உப்பும் நல்லா கலங்குற அளவுக்கு கிளறி எடுத்துடுறேன். அவ்வளோதாங்க, சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதுலேயே 4-5 வெரைட்டி இருக்குது. வர வீடியோங்களில் அது எல்லாமும் பார்க்கலாம். அடுத்து ரசம் தாளிச்சிடலாம். இப்போ நம்ம வடித்து வச்ச பருப்பு கீரை தண்ணியோட இந்த புளி கரைசலை சேர்த்துடலாம். இது ஒரு வானல் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு
கடுகை பொரிய விட்டுடுறேன். இதுக்கு ஒரு 5 காஞ்ச மிளகாய், கூடவே ஒரு 7-8 பல்லு பூண்டு, 2 இருக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிட்டோம். அதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், இதையும் சேர்த்து அதோட வதக்கிடுறேன். இப்போ 1 ஸ்பூன் மிளகு சீரகம், இதையும் இதோடவே சேர்த்து வதக்கிடலாம். இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற பருப்பு கீரை தண்ணியை இதோட சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, ஒரு கொதி வந்தால் ரசம் ரெடி. இது கொஞ்சம் நுரைச்சி வரும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்க வேண்டாம். இப்போ நான் இதை எண்ணெய் கத்திரிக்காய் குழம்போடு தான் சாப்பிட போகிறேன். அந்த பொன்னாங்கண்ணி கீரை பொரியலை. முடிச்சிடு. இது சிவப்பு பொன்னாங்கண்ணி, ஒரிஜினல் நாட்டு பொன்னாங்கண்ணி இருக்குது. அதையும் அடுத்த வர வீடியோங்களில் பார்க்கலாம். இது காரக்குழம்பு, குருமா குழம்பு எதோடவும் சாப்பிட்லாம். இந்த பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்போடு தான் டேஸ்ட் பண்ண போகிறேன். வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ. அந்த சீட் கொடு.